ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒயிட் மூன் கிச்சன். இன்றைக்கி நம்ம சாம்பார் பார்க்கலாம், சாம்பார் செய்யலாம். ஸோ இதுக்கு தேவையான காய்கறின்னு பார்த்திங்கன்னா மெயினாக வந்து மாங்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, வாழைக்காய். ஸோ இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். ஸோ வாங்க ஒன்றுன்னா பார்த்துடலாம். நான் முதல்ல ஒரு வானலில் ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து கத்திரிக்காய் வந்து நல்லா வதக்கி எடுக்க போகிறேன். ஸோ வதக்கி எடுத்து தனியாக வச்சுருவேன் நான். ஸோ அது மாதிரி வச்சுட்டு நம்ம சாம்பாரில் ஆட் பண்ணோம்னா அதோடய சுவை வந்து கூடுதலாக இருக்கும். ஸோ அதனால் அதை நான் எடுத்து வைக்கிறேன். ஸோ அது கூட வாழைக்காய் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு அது கூட நான் ஆட் பண்ணிடுறேன். ஸோ ரெண்டும் சேர்த்து ஒன்றா கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி வதக்குவோம். நல்லா வதங்கிடுச்சுன்னா அதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையுமே தனியாக எடுத்து வச்சிடலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து வச்சிடலாம். வச்சுட்டு மறுபடியும் வானல் எடுத்துக்கலாம். ஆயில் விட்டு கடுகு போட்டேன். ஜீரகம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஜீரகம் நல்லா இதுவாகிடுச்சு. ஆனியன் ஆட் பண்ணிடுறேன். ஆனியனும் வதங்கிடுச்சு. ஸோ இதுவும் கூட தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக ரெண்டும் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் லைட்டாக வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளியும் ஒன்றா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டுட்டு உருளைக்கிழங்கு ஆல்ரெடி கட் பண்ணி தோலை உரித்து வச்சுருந்தோம்ல அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எண்ணெயில் கொஞ்சம் ஃப்ரை ஆச்சுன்னா சுவை நல்லாயிருக்கும். இப்போ ஆல்ரெடி வதக்கி வச்சுருந்த கத்திரிக்காய், வாழைக்காய் அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்டு ரெண்டும் எல்லாம் மிக்ஸ் ஆக தக்காளி கூட வெங்காயம் தக்காளி கூட இது நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கொஞ்சம் லைட்டாக வதக்கிக்கலாம். ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சம் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மிளகாய் தூள் போட்டு வதக்கிடுறேன். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பெருங்காயம் கொஞ்சம், சாம்பாருக்கு ரொம்ப முக்கியமானது பெருங்காயம். பெருங்காயம் மறக்காமல் போடணும். போட்டால் தான் அந்த சாம்பாரோட வாசனை தெரியும். ஸோ பெருங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிளறி வைப்போம். கடைசியாக மாங்காய் போடுறேன். ஏன்னா ஃபஸ்ட்டே மாங்காய் போட்டால் குழஞ்சிரும். ரெண்டாவது ஆயிலில் மாங்காய் போடக்கூடாது. ஸோ அதனால் கடைசியாக நான் போடுறேன். இப்போ ஆல்ரெடி பருப்பு வந்து நம்ம வேக வச்சு வச்சுருந்தோம். ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான். கொஞ்ச நேரம் மூடி ஸ்லிம்மில் கொதிக்க வச்சோம்னா சாம்பார் ரெடி. ரொம்ப சிம்பிளாக கொஞ்ச நேரத்தில் செஞ்சிடலாம். ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள், எப்படி இருக்குன்றத சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.